பேர் வந்து கல்பனா. நாங்கள் பண்ருட்டிலேருந்து வரோம். கேப்டன் ஐயா கோயிலை பார்க்கலான்னு வந்தோம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. சார் வந்து இப்போ இல்லை, கேப்டன் இல்லைனாலும் அவரோட பிள்ளைங்க 2 பேரும் விஜயபிரபாகரன், சண்முகபாண்டி நல்லா பண்ணுறாங்க. சண்முகபாண்டி வந்து திரையுலகில் வந்து நல்லா சாதிக்கணும். விஜயபிரபாகர் வந்து கண்டிப்பாக வந்து அடுத்த சிஎம்மாக அவர் கண்டிப்பாக வரணும். மக்கள் எல்லோரும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு நல்லது பண்ண வந்த கேப்டனை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. அவரோட புள்ளியை வந்து மிஸ் பண்ணாமல் அவருக்கு கண்டிப்பாக எல்லோரும் 2026 கண்டிப்பாக ஓட் பண்ணி அவரை ஜெயிக்க வைங்க. கண்டிப்பாக வந்து அவர் வந்தால் கேப்டனுடைய எல்லா விஷயங்களும் அவர் பண்ணுவார். கேப்டன் மறு உருவமாக விஜயபிரபாகரன் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. அவரை மிஸ் பண்ணாமல் எல்லோரும் தயவு செஞ்சு ஓட் பண்ணுங்க. அவர் வந்து இப்போ சாப்பாடுன்றது வந்து ஒரு மனுஷனுக்கு தேவையான பொருள். காசு, பணம், துணிமணி எது கொடுத்தாலும் நிறைமையாக இருக்காது. ஆனால் அவர் கொடுத்த உணவு வந்து அவர் இருக்கும்போதும் கொடுத்தாங்க, அவர் இல்லாத போதும் உணவு. இன்றைக்கும் வந்து கண்டிப்பாக கேப்டனோட கோயிலுக்கு வந்து எல்லாருமே சாப்பிட்டு போகிறாங்க. அதனால் வந்து அவர் வந்து இந்த இதை துவங்கி வச்சு அவங்களோட தொண்டர்கள் அனைத்து பேருமே உணவு வந்து பரிமாறுறாங்க. மக்களுக்கு வந்து உணவு போகுது, எல்லாமே நல்ல விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. நான் வந்து சின்ன வயசில் எனக்கு வந்து ஒரு 5 வயசாக இருக்கும்போது கேப்டன் வந்து அரசியலுக்கே வரவில்லை. ஆனால் நான் வந்து பசங்க கூட விளையாடும் போது நான் ஓட்டுன்னு போட்டால் விஜயகாந்துக்கு மட்டுமே போடுவேன் அப்படின்னு நான் சும்மா விளையாட்டாக சொன்னேன். ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் கேப்டன் அரசியலுக்கு வந்த பிறகு நான் அவருக்கு மட்டுமே ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். இனிமேலும் போட்டுக்கிட்டு இருப்பேன், அவங்க பிள்ளைக்கும் போட்டுக்கிட்டு இருப்பேன். மற்ற தலைவர்கள் எல்லாருக்கும் சமாதின்னு பேர் வந்திருக்கு, ஆனால் இவருக்கு மட்டும் கோயிலுன்னு பேர் வந்திருக்கு. ஏன்னா அவர் செஞ்ச தானம் தர்மம் சாப்பாடு போட்டதுனால அவருடைய கோயிலுக்கு வந்து எல்லோரும் வந்து குழந்தை பிறந்த பிறகு வராங்க, மாதமாக இருக்கும்போது வராங்க, திருமணம் முடிஞ்சு வராங்க, அவர்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு போகிறாங்க. அப்படி வேண்டிக்கிட்டு போயிட்டு அவங்களுக்கு நிறைவேறினா மறுபடியும் வந்து கேப்டன் கோயிலுக்கு வந்து எல்லாமே வேண்டிக்கிட்டு எனக்கு எல்லாம் நடந்துச்சுன்னு அவங்களும் அன்னதானம் போட்டுட்டு செஞ்சுட்டு போகிறாங்க. கேப்டன் வந்து ஒரு சித்தராகவும் ஒரு தெய்வமாகவும் ஒரு அரசியல்வாதி உலகம் அப்படி எல்லா விதத்திலுமே கேப்டன் வந்து எல்லாருக்குமே வந்து நல்லது செஞ்சு அவர் உணவு கொடுத்ததுனாலவும் மட்டும் இல்லை, அவரோட குணங்கள் எல்லாமே ஏழை மக்களுக்கு எல்லாமே போய் சேரணும்னு அவர் எல்லாம் செஞ்சார். அவரோட கோயிலுக்கு வரவங்க அனைத்து பேருமே வந்து நல்லா வேண்டிக்கிட்டும் போகிறாங்க. இன்றைக்கி வந்து எல்லாமே சமாதியாக பார்க்குறோம். நம்ம மெரினா பீச்சுக்கு போகிறோம், நிறைய பேர் சும்மா ஒரு மெரினா பீச்சுக்கு போயிட்டு ஒரு சமாதின்ற பேர். ஆனால் கேப்டனுக்கு மட்டுமே கோயிலுன்ற பேர் வந்துச்சு. அடுத்து வர சந்ததிகள் எல்லாருமே அதை கோயிலாக மட்டுமே பார்ப்பாங்க. இருக்கும்போது சில பிரச்சனைகள் வந்தாலும் அவரை வந்து தலைவராக, தேசிய முற்போக்கு கழக தலைவராக வந்து எல்லா மக்களுமே ஏற்றுக்கிட்டாங்க, ஓட்டும் பண்ணாங்க. சில பிரச்சனைனால சில விஷயங்கள்னால அவரால் வந்து முழுமையாக வந்து எதுவும் பண்ண முடியல. மக்களால் வந்து சில பேர் மக்கள் வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஒரே கட்சிக்கு ஓட்டு போடுறதோட புதுசாக வரவங்களுக்கும் ஓட்டு போட்டு அவங்களையும் சிஎம் ஆக்கலாம். உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக கேப்டன் ஐயா வந்தாங்க, அவங்கள மிஸ் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து விஜயபிரபாகரன் வந்து ஓட் பண்ணி அவர் வந்து நல்லா பண்ணுவார். நீங்கள் அவருக்கு வந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணி எல்லோரும் கண்டிப்பாக ஓட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அவர் சிஎம்மாக வந்தார்னா எல்லாமே நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.